குலசேகரப்பட்டினம் அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்படாதவங்களுக்காக அந்த காணொலி. குலசேகரப்பட்டினம்ன்றது பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஏவுகணை கனவுல வந்து சுமந்து செல்வது இரண்டாவது தளம். முதல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க குலசேகரப்பட்டினம்னு இருக்க ஒரு கடலை ஒட்டியே இருக்க ஒரு கிராமத்துல தான் இருக்கு. குலசேகரப்பட்டினம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சுமார் வந்து 2233 ஏக்கர் பரப்பளவு வந்தது. இந்த குலசேகரப்பட்டினத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிறிய வகையான ராக்கெட்டுகளை வந்து ஏவுவதற்காக வந்து இந்த குலசேகரப்பட்டினத்தை வந்து தேர்வு செய்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புவியோட ஈர்ப்பு விசை செல்றதுக்காக, அதாவது எரிபொருள் செலவழிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்திய விஞ்ஞானிகள் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இது வந்து நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டிருக்காங்க. இதோட செலவு வந்து பாத்தீங்கன்னா 950 கோடி வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. இது வந்துச்சுன்னா சின்ன சின்ன சேட்டலைட் எல்லாம் இங்க வந்து வேவதற்கு வந்து வழிவகுக்கும். நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து பெருகப்படும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.